Sutra, 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 sutra. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to Lord, glory, 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 glory to Baba. ஆராதனே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியில உண்மையில உம்மை தொழுது கொள்கிறோம், ஆவியில உண்மையில ஆண்டவரை ஆராதிக்கிறோம். வானாதி வானங்களை படைத்த சர்வ வல்லவராகிய தேவனுக்கு ஆராதனே, ஆராதனே, ஆராதிக்கிறோம். உமக்கு ஆராதனே. Praise the Lord, glory to Lord, glory to Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அப்பா பிதாவுக்கு ஸ்தோத்திரம், அபியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். உமக்கு ஆராதனை, ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு ஆராதனை, ஆராதனை. அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவராகிய கடவுளுக்கு ஆராதனை. இம்மட்டு எங்களை பாதுகாத்து பத்திரப்படுத்தி இம்மட்டு எங்களை வழிநடத்துகிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பிதாவே, 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 ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய கடவுளே, ஆராதிக்கிறோம். பரிசுத்த திரியேறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சேனைகளின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சேனைகளின் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை. Glory, 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 glory. Sambaba da baba 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 baba, ni baba da baba 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 baba, ni baba da baba 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 baba, ni baba 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 baba, ni baba da baba 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 baba. ஆராதனை, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களோடு இருக்கிறவரே, எங்களுக்கு ஆயத்தப்படுகிறவரே, எங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாவித இருளே, அந்தகாரங்களை, கொள்ளை ஆதிகளே, உபத்திரங்களே, எல்லா வேதனைகளே, வறுமைகளை உடைக்கிற கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தவரே, எங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறவரே, எங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். Glory, glory, glory. சபாலா பாலா பாபா பாபா, ரிபாபா தா பாபா பாபா பாபா, ரிகாபாபா தா பாபா தா பாபா பாபா, ரிபாபா தா பாலா பாலா பாபா. Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடவுளுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற வரப்போகிற எங்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிற தேவனுக்கு ஆராதனை. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அனைத்தை ஆளுகை பண்ணுகிற தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை. அம்மே உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய இறக்கைக்குள்ளே எங்களை மூடி மறைக்கிற அம்மே தேவனுக்கு ஆராதனை. நீர் எங்களை நடத்துகிற இதங்களுக்காய் ஆராதனை. அம்மே பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, உலகத்தின் நிலையிலிருந்து, சிற்றின்பத்திலிருந்து, உலக கவலைகளிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்மை தீமை அறிய செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அம்மே பாம்பை கண்டு ஒரு மனிதன் ஓடுவதை போல
சுற்றிக் கொண்டு இருக்கிறார், சிறைகளிக்கிறார். அம்மே அம்மே, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. அதனுடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுகிறது, அதனுடைய ஜனத்துக்காக திறக்கப்படுகிறது. அம்மே அம்மே, வானம் திறந்து வல்லமே அந்த வாரங்களை ஜெயிக்க, பிசாசுகளை அழிக்க, இருளை உடைக்க, பாதாளத்தை தள்ள வல்லமை ஊற்றப்படுகிறது. அம்மா, ஆராதனை, ஆராதிக்கிறோம், ஆராதனை, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம், விடுமுச்சோடு ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்தோம், உம்மை தொழுது கொள்ள வந்தோம், உம்மை தொழுது கொள்ள வந்தோம், உம்மை ஆராதிக்க வந்தோம். Praise the Lord, glory to Lord, glory to Lord. நன்றி ஆண்டவருக்கு, நன்றி அப்பாவுக்கு, நன்றி அம்மேவுக்கு, நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. ஆராதனை பலே என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். அம்மேவுக்கு நன்றி. உன்னை நான் என்னாலும் மறப்பதில்லை. ஆம் ஆண்டவரே, இடைய வசனத்தின்படியே உம்முடைய பார்வை எங்கள் மேல் இருக்கிறது. அம்மே, உம்முடைய எண்ணம் எங்கள் மேல் இருக்கிறது. அம்மே, மக்கு நன்றி. இந்த உலகத்திலே நாங்கள் அல்ப தூசியாயிருக்கிறோம், அல்ப புழுவாயிருக்கிறோம். அம்மே, நாங்கள் எதுவும் இல்லாதவர்களாயிருக்கிறோம். நீர் எங்களை பார்க்கிறேன், நீர் எங்களை காண்கிறேன், எங்களை வழி நடத்துகிறேன், எங்களோடு இருக்கிறேன். அம்மே, எங்களோடு நீர் நடமாடுகிறேன். அம்மே, மக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஆராதனை நேரத்திலே யார் யார் இல்லங்கள் செவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் வல்லமை இறங்கட்டும், வல்லமை பாயட்டும், வல்லமை பாயட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் வல்லமை, அபிஷேகம் வல்லமை, உடலத்தில் வல்லமை. ரிபாபா ரபா பாபா பாபா, ரிகபா தபா லபா தபா பா, ரிபாபா தபா லாமே. நன்றி நன்றி ஆண்டவருக்கு, நன்றி அப்பாவுக்கு, நன்றி ஆவியானவருக்கு, நன்றி. ஆயிரம் ஆயிரம் சேனைகளுடைய பரிசுத்தருக்கு ஆராதனை, பரிசுத்தருக்கு ஆராதனை, பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை. உலகிலே, உலகத்திலே உம்முடைய மகிமை நிரம்பிருக்கிறது, உம்முடைய மாட்சிமை நிரம்பிருக்கிறது, உம்முடைய வல்லமை இதோ செயல்படுகிறது. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இம்மட்டும் நம்மை காத்து பத்திரப்படுத்தி ஒன்றிருக்க நாள் மூடு மறைத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய எண்ணங்களை அறிந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மேல் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே, இந்த நாட்களிலே உலகம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்ற நிலை யாருக்கும் தெரியாமல் போகிறது. ஏனெனில் மனிதரை அழிக்கும்படியாக, மனிதர்களை நிர்மூலம் செய்யும்படியாக, மனிதர்களை சாகடிக்கும்படியாக கொள்ளையாதி பரவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஒரு சிலர் இந்த காலத்திலே காப்பாற்றப்படுகிறார்கள். ஒரு சில மாநிலங்கள் காப்பாற்றப்படுகிறது, ஒரு சில மாவட்டங்கள் காப்பாற்றப்படுகிறது. ஏனென்று ஆண்டவருடைய இரக்கம் நம்மேல் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதற்காக வருகிறது? ஏன் ஒரு சில மாவட்டங்கள் காப்பாற்றப்படுகிறது? ஏன் ஒரு சில மாநிலங்கள் காப்பாற்றப்படுகிறது? ஏன் ஒரு சில ஜனங்கள் காப்பாற்ற
அதை குறித்து வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசி. குறித்த காலம் வருமுன் அவன் வெளிப்படாதபடி, குறித்த கால் வருமுன் அவன் வெளிப்படாதபடி இப்பொழுது தடையாயிருப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமே. அக்கிரமத்தின் மறைவான ஆற்றல் ஏற்கனவே செயல்படுகிறது. ஆனால் தற்போது தடையாயிருப்பவன் நீக்கப்படும் வரையில் தடை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் அநேக மாவட்டங்கள், அநேக மாநிலங்கள், ஆண்டவருடைய சபைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எதற்காக காப்பாற்றப்படுகிறார்கள்? இதோ நம்மை அழிக்கும்படியாக, இதோ சத்ருவானவன், பிசாசானவன் நம்மை பாவத்தை செய்ய வைத்து நம்மை அழிக்கும்படியாக அவன் திட்டம் போட்டுக் கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் அழிக்க விடாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவனை தடை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. யாரை தடை செய்கிறார்கள்? ஜனங்களை அழிக்கக்கூடிய கொள்ளைவாதை தடை செய்கிறார்கள். பாவத்தை செய்ய வைத்து, கடவுளிலிருந்து பிரிக்க வைத்து, பாதாளத்தில் கொண்டு செல்ல இருக்கக்கூடிய பொல்லாத கொள்ளை ஆவிகள், உபத்திரங்கள், வேதனைகள், மரணங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் தடை செய்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ அந்த அழகிற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை நெருங்காதபடி, ஒரு சில மாவட்டங்களை அணுகாதபடி, ஒரு சில மாநிலங்களை நெருங்காதபடி, ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த அழகையானவருடைய மனிதர்களை அழிக்க நினைக்கக்கூடிய அந்த கொள்ளை ஆவிக்கு முன்பாக தடை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மை காப்பாற்றி வருகிறார். எதற்காக காப்பாற்றி வருகிறார்? இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் திறப்பின் வாதில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக இறைவாக்கினர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடியவர்கள், பரிசுத்தவான்கள், சாட்சிய வாழ்க்கை உடையவர்கள், ஆண்டவருக்கு அயராமல் வேலை செய்யக்கூடியவர்கள், அயராமல் செபிக்கக்கூடியவர்கள், அயராமல் உபவசிக்கக்கூடியவர்கள் தடை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நிலையை விடும் வரை அழகை யாரையும் தொடமாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை கடவுள் காப்பாற்றி வருகிறார். பொல்லாத மனிதனிலிருந்து, நம்மை அழிக்க வரக்கூடிய சத்ருவிலிருந்து, நம்மை கொல்ல வரக்கூடிய கொலை ஆவியிலிருந்து இதோ கடவுள் நம்மை காப்பாற்றி வருகிறார். யாரால் நாம் காப்பாற்றப்படுகிறோம்? அதற்கு முன்னால் யார் தடைப்படி நிற்கிறார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலிருந்து, இதே போன்ற கொள்ளை ஆபத்துக்கள் இருந்து, பேர் அழிவு வாதையிலிருந்து இதோ காப்பாற்றும்படியாக யார் தடையாக நின்றார்? அதை வாசிப்போம். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 9-10 வாசி. மீண்டும் ஆண்டவர் மோசேயோடு பேசி,
இந்த மக்களை பார்த்தோம், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். ஆகையால் நீ நம்மை விட்டுவிடு, நமது கோபம் அவர்கள் மேல் மூண்டு அவர்களை அழித்தொழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசேயோடு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ விட்டுவிடு. யாரை விட்டுவிடு? என்னை விட்டுவிடு. ஹல்லேலூயா. இவர்களை நான் அழிக்கும்படியாக நீ என்னை விட்டுவிடு. நீ என்னை தடை பண்ணாதே. நீ என்னை விட்டுவிடு. ஹல்லேலூயா. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? பாவம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் கீழ்ப்படுதல் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். வழுங்கா கழுத்துடையவர்களாய் இருக்கிறார்கள். என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் அதை அறிந்து புரிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆதலால் நீ என்னை விட்டுவிடு. ஹல்லேலூயா. மீண்டும் ஆண்டவர் மோசேயோடு பேசி, இந்த மக்களை பார்த்தோம், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். ஆகையால் நீ நம்மை விட்டுவிடு, நமது கோபம் அவர்கள் மேல் மூண்டு அவர்களை அழித்தொழிக்கும். உன்னை பெரிய இனத்திற்கு தலைவனாக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறார். இவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் எத்தனை தான் அற்புதங்களை இவர்களுக்கு வெளிப்படுத்தினாலும், இவர்களை எத்தனை தான் நான் பாதுகாத்தாலும், இவர்களை எத்தனை தான் பத்திரப்படுத்தினாலும், இவர்கள் உண்ண உடைகள் உணவுகள் அனைத்து இவர்களுக்கு கொடுத்தாலும், நான் இறங்கி வந்து இவர்களோடு பேசினாலும், எந்த அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தினாலும், இவர்கள் எப்படி விட்டவர்களா இருக்கிறார்கள்? பாவத்தினரை விடவர்களா இருக்கிறார்கள். வழங்கா கழுத்துடையவரா இருக்கிறார்கள். இவர்கள் தீமை விடவர்களா இருக்கிறார்கள். ஆதலா நீ என்னை விட்டுவிடு, இவர்களை நாம் அழித்து ஒழிப்போம். ஹல்லேலூயா. உன்னை நாம் ஆசீர்வதிப்போம். பெரிய இடமாக நான் உன்னை ஆசீர்வதிப்போம். ஆனால் இவர்களை நாம் அழிப்போம். மோசேயை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இறைவாக்கினரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். பாவம் செய்யக்கூடிய ஜனங்களை கடவுள் என்ன சொல்கிறார்? இவர்களை நான் அழித்து ஒழிப்போம். ஆதலால் நீ என்னை விட்டுவிடு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை படைத்த, அகிலத்தை படைத்த சர்வ வல்லமையாகிய தேவன் ஒரு மனிதனோடு பேசுகிறார். ஒரு மனிதனோடு சொல்லுகிறார், நீ தடையாயிருக்காதே. இவர்களை அழிக்க நீ தடையாயிருக்காதே. சர்வ வல்லமிக்க தேவன் அவர் அழிக்க நினைத்தால் ஒரு நிமிடத்தில் அழித்து விடுவார். எந்த மனிதனோடு அவர் ஆலோசனை கேட்பதில்லை. ஏனெனில் அவர் அகிலத்தை உருவாக்கிய சர்வ வல்லவராகிய தேவன் ஒரு மோசேயோடு, ஒரு நீதிமானோடு, ஒரு இறைவாக்கினரோடு பேசுகிறார். நீ என்னை விட்டுவிடு. ஹல்லேலூயா. ஏனென்றால் மோசேயோ இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஆண்டவரை பிடித்து நிறுத்தினார். அவர் அழிக்கும்படியாக இருந்தார். அவர் அழிக்க போகிறார். மோசேயோடு கடவுள் பேசுகிறார், பரிமாறிக்கொள்கிறார். ஒருவர் ஆலோசனைக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஆலோசனை கேட்கக்கூடிய மோசேயோ ஆண்டவரை பிடித்து நிறுத்துகிறார். எதில் பிடித்து நிறுத்துகிறார்? இதோ உண்ணாமல் பிடித்து நிறுத்துகிறார். உபவாசத்தில் பிடித்து நிறுத்துகிறார். அயராமல் செபித்து முழங்கால் பிடித்து நிறுத்துகிறார். திறப்பின் வாசல் நின்று ஆண்டவரோடு எந்த நேரம் பறந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்.
கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனோடு கடவுள் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு விடு, நீ என்னை தடை பண்ணாதே. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்களை நான் அழித்து ஒழித்து பூட்டி கட்டட்டும் என்ற நிலையிலே, இவர்கள் அழித்து விடட்டும் என்ற நிலையிலே, இவர்கள் அனைவரும் சாகடித்து போகட்டும் என்ற நிலையிலே அவர் ஆத்திரப்படுகிறார். இரக்கத்தின் கடவுள் ஆத்திரப்படுகிறார். இரக்கத்தின் அதிபதியாகிய சர்வ வல்லவராகிய கடவுள் ஆத்திரப்படுகிறார். ஆனால் மனிதனோ, மோசனோ, இறைவாக்கினரோ, நீதிமானோ, ஒரு மனிதனோ கடவுளை பிடித்து நிறுத்துகிறார். என்னை விட்டு விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அநேக மாவட்டங்கள், அநேக மாநிலங்கள், அநேக தேவ பிள்ளைகள், சபைகள் ஏன் காப்பாற்றப்படுகிறார்கள்? அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், இறைவாக்கினர்கள், நீதிமான்கள் ஆண்டவரை பிடித்து நிறுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அனைத்தை ஒரு நடிப்பதில் அழிக்காதபடி அழிக்க வந்த ஆண்டவராகிய கடவுளை, அவருடைய ஆத்திரத்தை, அவருடைய கோபத்தை அநேக தேவ பிள்ளைகள், அழாமல் செபிக்கக்கூடியவர்கள், உபவாசிக்கக்கூடியவர்கள் பிடித்து நிறுத்துகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆத்திரத்தை, அவருடைய வேதனையை இதோ தடை பண்ணும்படியாக, பிடித்து நிறுத்தும்படியான வல்லமை, அதிகாரத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு கடவுள் கொடுத்திருந்தார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியர்கள் பலராய் இருக்கிறார்கள். சிற்றின்பத்தில் அடிமையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள். பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில சூழ்நிலைகளுக்காக ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார். எது நேரம் அயராமல் செபிக்கக்கூடிய, எது நேரம் அயராமல் உபவாசிக்கக்கூடிய, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளக்கூடிய, தேசத்துக்காக, மக்களுக்காக, இதோ சபைகளுக்காக முழங்கால் போடக்கூடிய நீதிமானுடைய ஜெபத்தை, வேண்டுதலை ஆண்டவராகிய கடவுள் கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்நாள் மோசேயுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டார். மோசேயுடைய மன்றாட்டை கடவுள் கேட்டார். இந்நாளிலோ அநேகருடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 31-32 வாசி. அப்படியே மோசேன் ஆண்டவரிடம் திரும்பி போய், இந்த மக்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள். பொன்னால் தங்களுக்கு தெய்வங்களை செய்து கொண்டார்கள். ஒன்றில் நீர் இந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும், அல்லது நீர் எழுதிய உமது புத்தகத்திலிருந்து எனது பெயரையும் அழித்துவிடும் என்று மன்றாடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தடுத்து நிறுத்திய பின்பு ஆண்டவருடைய கோபம் தணிந்ததில்லை, ஆண்டவருடைய ஆத்திரம் தணிந்ததில்லை. மோசேயோ இந்த ஜனங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அறிக்கையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவம் இதோ உண்மையானது, உம்முடைய கோபம் உண்மையானது, உம்முடைய ஆத்திரம் உண்மையானது, அனைத்து உண்மையானது. நீ ஏன் இந்த ஜனங்களை அழிக்கப் போகிறே, அது உண்மையானது. இவர்கள் சில வழிபாடுகள் செய்தார்கள், இவர்கள் தீமையான பாவத்தை செய்தார்கள், அக்கிரமங்களை செய்தார்கள். இது யாவும் உண்மையாக இருக்கிறது. ஆனால் நீர் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீர் இறங்காவிட்டா, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை நீரும் நீக்கிவிடும். ஹல்லேலூயா. இவர்களோடு என்னை நீர் அழித்து விடும் என்று அவர் பரிந்துரையாக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ வசனத்தில் சொல்லப்படியான வார்த்தைகளே, ஆண்டவரோடு ஒரு சில நேரங்கள் ஜெபிக்கக்கூடியது மட்டும் அல்ல,
இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை அந்த ஜனங்கள் அறிக்கையிடவில்லை. அந்த ஜனங்கள் ஆண்டவரோடு அழுது செபிக்கவில்லை. அவர்கள் பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கண்களுக்கு எட்டாமல், அவருடைய செவிகளுக்கு எட்டாமல் மறைவாக மோசேஸ் ஆண்டவரோடு அழுது அயராமல் உபவாசித்து செபித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் செய்த பாவத்தை நினைத்து நினைத்து ஆண்டவருடைய கோபம் தணியவில்லை. அதை கண்ட மோசேஸ் ஆண்டவரோடு கூறுகிறார், ஆண்டவரே, இவருடைய பாவத்தை நீர் மன்னிக்கவில்லை என்றார். நீர் என்னையோ ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எடுத்து மாற்றி இவர்களோடு அழைத்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பேரை நீக்கிவிடும் என்று பலவந்தமாக அதிகாரத்தோடு ஒரு பிள்ளைகள் ஒரு தாய் தந்தைகளோடு அதிகாரத்தோடு பெற்றுக் கொள்வதை போல மோசேஸ் அதிகாரத்தோடு ஆண்டவரிடத்தில் இருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே இதோ நாம் இல்லத்தில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றாலோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை என்றாலோ, இல்லத்தோடு இருந்த பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது, அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இல்லத்தில் இருந்து செபித்தால் பயம், செபிக்கிறோம் என்று அடுத்தவர்கள் சொல்லுவார்கள். இல்லத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதித்தால் உனக்கு பயம், இதனால் சவுண்டு வெளியே கேட்கக்கூடாது என்று நீ மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருக்கிறா. இல்லத்தில் கெட்ட வார்த்தை எழுப்பினால் ஒன்றுமில்லை, இல்லத்தில் சண்டை எழுப்பினால் ஒன்றே இல்லை, இல்லத்தில் இருந்து களியாட்டத்தில் நீ உள்பட்டால் ஒன்றே இல்லை. நீ என்ன செய்தாலும் ஒன்றுமில்லை. ஏன் கடவுள் இதெல்லாம் செய்த பின்பு, நீ ஆண்டவரை அறிந்த பின்பு, நீ ஆண்டவருக்கு ஊழியக்காரன் ஊழியக்காரியா இருந்த பின்பு ஏன் உன்னை தண்டிக்காமல் விடுகிறா? உன்மேல் கொண்ட இரக்கம் என்று இதோ உனக்காக நீதிமான்களோ இறைவாக்கினர்களோ உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் செவிகளுக்கு கேட்காமல் மறைவாய் செபிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கு அந்த கடவுள் நீதிமான்களை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஊழியர்களை வைத்திருக்கிறார், உங்களுக்கு இதோ இறைவாக்கினர்களை வைத்திருக்கிறார். நீங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய கோபத்தை நீங்கள் மூட்டி விடுகிறீர்கள், அவருடைய ஆத்திரத்தை நீங்கள் மூட்டி விடுகிறீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளோ, ஆண்டவரே, இந்த ஊரார்கள் எங்கள் சகோதரர்களாய் இருக்கிறார்கள், இந்த தேசம் எங்கள் சகோதரர்களாய் இருக்கிறது, அமேன் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேசுக்கு கடவுள் என்ன சொல்கிறார்? அதை வாசி. யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. அப்பொழுது ஆண்டவருக்கு கோபம் தணிய தாம் மக்களுக்கு எவ்வித கேடு செய்வதாக சொல்லி இருந்தாரோ அதை செய்யாமல் விட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேஸ் பலவந்தமாக அதிகாரத்தோடு ஜீவ புஸ்தகத்தில் இருந்த பேரை வெட்டி வேண்டும் என்று அதிகாரத்தோடு பலவந்தத்தோடு செபித்த ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். ஒரு நீதிமான் பொருட்டு, ஒரு தீர்க்கதரிசி பொருட்டு, ஒரு இறைவாக்கினர் பொருட்டு கடவுள் இத்தனை ஜனங்களுடைய பாவத்தை கடவுள் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. நான் அழித்து விடுவோம், இவர்கள் அனைவரை சாகடிப்போம் என்று கூறிய கடவுள் அவர்களை அழிக்காமல் விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இதோ கடவுள் நம்மே ஏன் இரக்கம் காட்டுகிறார்? நீங்கள் பாவத்தை செய்த பின்பு, இல்லத்தோடு இருந்த அக்கிரமங்களை செய்த பின்பு, நீங்களோ மனம் திரும்பாமல் இருந்த பின்பு, இந்த நிலையில விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த பின்பு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காமல் இருந்த பின்பு, ஏன்
உங்களை விட்டு வைக்கிறார். உங்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் செபிக்கிறார்கள், பலவந்தமா செபிக்கிறார்கள், அதிகாரத்தோடு செபிக்கிறார்கள். அதன்படி கடவுள் ஒரு சில காலத்தில் உங்களை விட்டு வைக்கிறார். அதற்கு பின்னால் வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேயோடு கூறுகிறார், இதோ நான் இப்போது விட்டு விடுகிறேன், இவர்களை கொஞ்ச காலத்துக்கு பின்பு இவர்கள் செய்த பாவத்துக்கு நான் அழிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், இறைவாக்கினர்கள் பொருட்டு கடவுள் ஒரு விஷயம் கொஞ்ச காலத்தில் உங்களை விட்டு வைக்க போகிறார். இதுல நீ மனம் திரும்பாமல் இருந்தால், இதுல நீ விழிப்புணர்வோடு எழும்பாமல் இருந்தால், இனி நீ பரிசுத்தத்தை கடைபிடிக்காமல் போனா, நீ சாட்சிய வாழ்க்கை நடத்தாமல் போனால் கடவுள் உன்னை சும்மா விட மாட்டார். இப்போது கடவுள் நீதிமான்களுடைய குரலை கேட்கிறார், இறைவாக்கினருடைய சத்தத்தை கேட்கிறார், இறைவாக்கினர்களோடு கேட்கிறார். கடவுள் மோசேயோடு கடவுள் கேட்டார், இதோ இவர்களை நான் அழிக்கப் போகிறேன். இதோ ஆண்டவர் கூறினார், என்னை விடு, இவரை அழிக்கும்படியா என்னை விடு. ஒரு மனிதரோடு கடவுள் கூறுகிறார், என்னை விடு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். அகிலத்தை படைத்த சர்வ வல்லமிக்க தேவன் ஒரு சில மனிதனோடு எடை விடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சில மனிதர்களோடு கடவுள் தொடர் வைக்கிறார். அந்த மனிதர்களோடு நடமாடுகிறார். ஒரு மனிதராக நடமாடுகிறார். ஹல்லேலூயா. யாருக்காக? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, இந்த உலக ஜனத்துக்காக கடவுள் ஏனுமே செலுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு பயப்படாமல் போகாதீர்கள். ஒரு செவியால் கேட்டு மறுச்செவியால் விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் இறங்குகிறாரே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்காக இருக்கிறார்களே, இறைவாக்கினர்கள் இருக்கிறார்களே, திறப்பில் வாதல் நிற்கக்கூடிய ஆண்டவருடைய ஊழியர்கள் இருக்கிறார்களே. அதெல்லாம் இதோ நாம் பாவத்தை செய்து செய்து இருப்போம் என்று நினைக்காதீர்கள். கடவுளுடைய ஆத்திரம் அனைவர் மேல் வந்து முடியும். ஆயினும் ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக இந்த நாட்களில், இந்த காலத்திலோ ஆயிரங்கள் லட்சங்கள் இறந்து போகக்கூடிய, கொள்ளை ஆதியிலே மறித்து போகக்கூடிய இந்த நாளிலோ இதோ உன்னை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக? நீ பாவத்தை இனி விட்டு நீ இனி கடவுளை தேடுவா என்பதே ஒரு விஷயம். கடவுள் உண்மையில் எனக்கு காட்டுகிறார். இதோ இறைவாக்கினருடைய ஜெபங்களை கேட்டு நம்மை காப்பாற்றுகிறார். ஆதலால் ஆண்டவருக்குள் வளருவோம், ஆண்டவருக்கு நிலைப்படுவோம், விசுவாசத்தை கடைபிடிப்போம், பரிசுத்தத்தில் வாழ்வோம், அயராமல் செபிப்போம், உபவாசிப்போம், ஆண்டவருக்கான ஓடுவோம், ஆண்டவருக்கான உழைப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இசையாஸ் 65ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். திராட்சை குலையில் ரசம் இருந்தால் அதை அழிக்காதே, அது ஆசீர்வாதம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அது போலவே நாம் அடியார்களை முன்னிட்டு செய்வோம், இஸ்ரேல் முழுவதையுமே அழித்து விட மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் கூறுகிறார், திராட்சை குலையில் ரசம் இருந்தால் அதை அழிக்காதே, அது ஆசீர்வாதம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அது போலவே நாம் அடியார்களை முன்னிட்டு செய்வோம், இஸ்ரேல் முழுவதையுமே அழித்து விட மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் ஒரு உண்மையாக பேசுகிறார். இதோ தாட்சை கொடியிலே தாட்சை பழங்கள் தொங்கி கிடக்கிறது, அதை அழிக்காதபடி மனிதர்கள் பாதுகாப்பார்கள். அது தாட்சை கொடிகள் அழிந்து போக வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்க மாட்டார்கள். இல்லை, ஒரு பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஒரு தொழுது செய்யக்கூடியவர்கள், அதில் அதிக லாபங்கள் அவர்களுக்கு தெரிகிறது. அது நஷ்டப்படவோ, அது அழிக்கவோ
நினைக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது லாபங்கள் இருக்கிறது, அதனால் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இது வளர வேண்டும், இனி இந்த வேலைகள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உற்சாகப்படுவார்கள். தாட்சை கனியை பாதுகாப்பார்கள். அது அழிந்து நஷ்டப்படாதபடி ஒரு மனிதர்கள் பாதுகாப்பார்கள். அதே போன்று என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள், ஒரு சில என்னுடைய ஊழியர்கள் ஜெபிக்கிற வேண்டுதலுடைய ஜெபங்கள் பொருட்டு இஸ்ராயேல் ஜனங்கள் அனைவரையும் நாம் அழிக்காமல் விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒரு மனிதர்கள் இது தாட்சி கொடியே, அதில் அதிக லாபங்கள் கிடைக்கும், அதனால் நமக்கு ஆசீர்வாதம் என்று இதோ தன்னை காத்துக்கொள்வதை போல, தாட்சி கொடிகளை காத்துக்கொள்வதை போல, அதனுடைய பலன்களை காத்துக்கொள்வதை போல, ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அதனுடைய வளர்ச்சிகளை காத்துக்கொள்வதை போல, இனி அதனுடைய லாபங்களை விரும்புவதை போல கடவுள் கூறுகிறார், என்னுடைய பிள்ளைகள் அழியாமல் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இவர்கள் மனம் திரும்புவார்கள், நமக்கு பலன் கொடுப்பார்கள், நம்மை ஆராதிப்பார்கள், நம்மை தேடுவார்கள் என்பதை நான் அறிந்து இஸ்ராயேல் ஜனங்களை அழிக்காமல் விடுகிறோம். ஹல்லேலூயா. எதற்காக? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஊழியர்கள், என்னுடைய இறைவாக்கினர்கள், என்னுடைய நீதிமான்கள் இதோ பரிந்துரைகளை நான் கேட்கிறேன். அவருடைய ஜெபங்களை கேட்டு இஸ்ராயேல் ஜனத்தை நாம் பாதுகாக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ராயேல் என்ற ஜனங்கள் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய மீட்பை சுதந்தரிக்கப்படுகிறவர்கள், கடவுள் யார் என்று தெரிந்தவர்கள், ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே என்று ஆராதிக்கக்கூடியவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடவுள் கூறுகிறார், இவர்களை நான் அழிக்காமல் பாதுகாக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரை அறிந்து நாம் செய்யக்கூடிய பாவத்தை அவர் பொறுத்துக் கொள்வதில்லை, அவரால் தாங்கி பிடிக்க முடியவில்லை. ஆயினும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் அவருடைய பாதத்தில் இருந்து செவிப்பதா கடவுள் அனைவரை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சபைகளை காப்பாற்றுகிறார், சபை தலைவர்களை காப்பாற்றுகிறார், சபை ஊழியர்களை காப்பாற்றுகிறார், விசுவாசிகளை காப்பாற்றுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கக்கூடியவர்களையோ விசுவாசிகள் பொருட்டு, நீதிமான்கள் பொருட்டு அந்த தேசங்களை காப்பாற்றுகிறார், மாநிலங்களை காப்பாற்றுகிறார், மாவட்டங்களை காப்பாற்றுகிறார், இல்லங்கள் தெருவுகளை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவன், என்னை போக விடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். இதோ அதிகாலை நேரம் முடிந்து வருகிறது. ஆண்டவர் கூறுகிறார், என்னை விடு, என்னை விடு. அதுக்கு யாக்கோபு கூறுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடியது அது கடவுளுடைய விருப்பம். அவர் ஆசீர்வதிக்க விரும்பினால் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க விரும்பவில்லை என்றால் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனால் யாக்கோபு பலவந்தமாக அதிகாரத்தோடு கடவுளோடு கூறுகிறார், ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன், நீ என்னை ஆசீர்வதித்தால் மட்டுமே நான் உன்னை விடுவேன். ஹல்லேலூயா,
எல்லாருக்கும் கடவுள் இந்த அதிகாரத்தை கொடுப்பதில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் பெரிய ஊழியக்காரியா இருக்கிறேன், எனக்கு அப்படி வெளிப்படுத்தல்கள் என்று கூறக்கூடியதல்ல. உன்னில் பரிசுத்தம் இருக்கிறதா? உன்னில் உண்மை இருக்கிறதா? உன் ஆண்டவருக்காக ஒரு சில தியாகங்கள் செய்திருக்கிறாயா? நீ அதிக பாடுகளை சகித்திருக்கிறாயா? அவருடைய ஊழியத்தை நீ உண்மையாக செய்கிறாய் என்பதை கடவுள் காண்பார். அவர்களுக்கு மட்டுமே அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார். பலவந்தமாக கடவுளோடு பறித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இதோ ஊழியர்கள் அதிகாரத்தோடு கூறுவார்கள், அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அல்ல, ஆண்டவருக்கு பிடித்தமான ஊழியர்களுக்கு கடவுள் இத்தகைய கிருபைகளை கொடுக்கிறார், இத்தகைய கிற்றை கொடுக்கிறார், இத்தகைய வரங்களை கடவுள் கொடுக்கிறார், இத்தகைய கனிகளை கடவுள் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதிகாரம் பெற்ற அதிகாரமுடைய வல்லமைகளை பெற்ற ஊழியர்கள் தேசத்துக்கு காட்சிக்கும் போது, அந்த மாவட்டங்களுக்கு காட்சிக்கும் போது கடவுள் காப்பாற்றுவார், அந்த குடும்பங்களை காப்பாற்றுவார், அந்த சபைகளை காப்பாற்றுவார், உலக நாடுகளை காப்பாற்றுவார். அதற்கு அடையாளமே இதோ தீயை போல பற்றி எறிந்த பின்பு ஒரு சில மாநிலங்கள், ஒரு சில தேசங்கள் இதோ காப்பாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவோம். ஆண்டவர் நம்மை இறக்கம் காட்டுவார், ஆண்டவர் நம்மை கருணையாக இருப்பார். இந்த காலம், இந்த நாள் கொஞ்ச காலம் இருக்கும், கொஞ்ச நாட்கள் இருக்கும், பயப்படாதீர்கள். அதிலிருந்து இந்த நாள் இருக்க காலம் வரை, இந்த நாள் இருக்க ஆண்டு வரை, இந்த நாள் இருக்க மாதம் வரை ஆண்டவர் நம்மோடு இருப்பார், நம்மை பாதுகாப்பார். இதோ மறைவாக மறைந்திருக்கக்கூடிய நீதிமான்கள், இறைவாக்கினர்கள் உங்களுக்கு ஐரோப்பர்கள் ஆட்சிக்கிறார்கள், உபவசிக்கிறார்கள், பலவந்தமாக ஆண்டவராகிய கடவுளை மோசேயை போல தடுத்து நிறுத்துகிறார்கள். அனைவரை அழித்து விடாதீம் என்று தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்பட ஆதலால் நாம் பரிசுத்தம் அடைந்து இந்த உலகத்திலே கடவுள் ஒருவரே கடவுள், ஆண்டவராகிய இயேசு ஒருவரே கடவுள், அவரை தவிர எங்களுக்கு வேறு நாமமும் வேறு கடவுளோ இல்லை என்ற நிலை தீர்மானங்களை எடுப்போம். மந்திரவாதங்களோ வெண்சனியங்களோ அந்த பழக்க வழக்கங்களை விடுவோம், குடி பழக்கங்களை விடுவோம், தீமையான பழக்கங்களை விடுவோம், இச்சைகளை விடுவோம், சிற்றின்பத்தை விடுவோம், களியாட்டங்களை விடுவோம், பொய் சுபாவங்கள், பேசும் வார்த்தைகள், பொருள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தை விட்டு மனம் மாறுவோம். விழிப்புணர்வோடு எழும்புவோம், தன்னை தாழ்த்தவும், அன்பினால் கட்டி எழும்புவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. அமே அமே ஆவியானவர் கடந்து வரும்படி ஆசீர்வதிக்கிறேன். வானம் திறந்து அக்கினி இறங்கட்டும், அக்கினி 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 அபிஷேகம் வல்லமை. ரிபா பாபா 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 ரிபா பாதா பாலா பாபா 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 ரிகம்பா பாலா பாபா. மே விடுதலை, அற்புத விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, விடுதலை. அமே அமே. மகிமை சாட்சி ஆலயம் என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். மகிமை ஆலயத்தின் ஊழியர்களுக்காக செபிக்கிறேன், விசுவாசிகளுக்காக செபிக்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறேன். அற்புத விடுதலை, விடுதலை, விடுதலை. வல்லம் இறங்கட்டு, வல்லம் இறங்கட்டு. எல்லா போராட்டங்கள் உடையட்டு, எல்லா சத்ருவுகள் உடையட்டு, எல்லா பிசாசுகள் வெளியேறட்டு. இயேசுவின் நாமத்திலே யாதிகள் வெளியேறட்டு, யாதிகள் வெளியேறட்டு. ஆமென். நன்றி. கிளப்படி நாவிகள் வெளியேற செபிக்கிறேன், கிளப்படி நாவிகள் வெளியேற செபிக்கிறேன், போராட்டங்கள் உடைய செபிக்கிறேன், பிரச்சனைகள் மாற ஸ்தோத்தரிக்கிறேன். சமாதானம் உண்டாகட்டு, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே அன்பு உண்டாகட்டு, சமாதானம் உண்டாகட்டு. இயேசுவின் நாமத்திலே அன்பு பெருகட்டு, சமாதானம் உண்டாகட்டு. அமே அக்கினி போடுகிறோம், அமே அமே அமே. அக்கினி வல்லம் இறங்கட்டு, அக்கினி வல்லமை உச்சப்படட்டு, அக்கினி வல்லம் இறங்கட்டு.
எல்லா கேடுகள் அறிந்து போ சாத்தானே, எல்லா கேடுகள் அறிந்து போ, எல்லா கேடுகள் உடைந்து போ, இயேசு நாமத்தில் உடைந்து போ. கல்வாரி ரத்தம் இறங்கட்டு, கல்வாரி ரத்தம் இறங்கட்டு, கல்வாரி ரத்தம் இறங்கட்டு, கல்வாரி ரத்தம் இறங்கட்டு, இயேசு நாமத்தில் உச்சப்படட்டாமே. தடைகள் அகலும்படியா செபிக்கிறேன். தடை மேடுகள் அகன்று போகட்டும், தடை மேடுகள் அகன்று போகட்டும். மந்திரவாத கட்டுகள் உடையட்டும், நரபலி கோபங்கள் உடையட்டும், வேதனை துக்கங்கள் மறையட்டும், மரண உள்ளங்களை மறையட்டும், கள்ள ஜாதிகள் வெளியேறட்டும், தீமை வாதைகள் வெளியேறட்டும். இரத்த கோட்டைகள் மூடுங்க ஆண்டவரே, அக்னி கோட்டைகள் மூடுங்க, இல்லங்களை மூடுங்க, பிள்ளைகளை மூடுங்க, கணவன் மனைவியை மூடுங்க, சகோதரிகளை மூடுங்க, தாய் தந்தர்களை மூடுங்க. இயேசுவின் நாமத்திலே எந்த தீங்கு நேரிடாதபடி என் ஆண்டவர் காப்பாற்றி செபிக்கிறேன். எந்த அந்தகார சக்தியோ, எந்த கருணா வைரஸோ, எந்த கொள்ளை வியாதியோ, எந்த மரண பயமோ அமே எது நெருங்காதபடி ஆண்டவருடைய ரத்தம் மூடட்டு, அக்னி தேர் எழும்பட்டு, அக்னி மதில் எழும்பட்டு, அக்னி மதில் எழும்பட்டு, இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டு, இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டு. பாபா பாலா பாபா 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 பாலா 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 உற்றிடும் வல்லமே, உற்றிடும் வல்லமே, உற்றிடும் வல்லமே, நிரப்பிடும் வல்லமே, உன்னதத்தின் வல்லமே, உன்னதத்தின் வல்லமே, உன்னதத்தின் அக்னி எல்லா கேடுகள் உடையட்டு, எல்லா கேடுகள் உடையட்டு, உடையட்டு, இயேசு நாமத்தில் உடையது, இயேசு நாமத்தில் வெளியேறு, பிசாசை வெளியேறு, இல்லங்களை விட்டு வெளியேறு, இல்லங்களை விட்டு வெளியேறு, எல்லா போராட்டம் உடையட்டும். ஆமே நன்றி. உணவுடைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அம்மே ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளை சந்திங்க, உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாக்குங்க. எல்லா பலகீனங்களுக்கு ஸ்தோத்திரம், எல்லா பலகீன வியாதிகள் மாறட்டும், காய்ச்சல்கள், தலைவேதனை, தண்டனைப்பு, ஜலதோஷங்கள் இயேசு நாமத்தில் மாறட்டும், காற்று பிரச்சனை மாறட்டும், சுகர் வியாதி, பிரஷர் வியாதிகள் வெளியேறட்டு, வெளியேறட்டு, எல்லா போராட்டம் உடையட்டும், எல்லா போராட்டங்கள் உடையட்டும், பிரஷர் வியாதிகள் அழிந்து போகட்டும். இயேசு நாமத்தில் போ, சாத்தானை போ, இயேசு நாமத்தில் வெளியேறு, இயேசு நாமத்தில் வெளியேறு, இயேசு நாமத்தில் கடிந்து சபிக்கிறேன், இயேசு நாமத்தில் வெளியேறு, இயேசு நாமத்தில் உடைக்கிறேன், இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். சாத்தானே வியாதிகள் வெளியேறட்டும், கொள்ள வியாதிகள் வெளியேறட்டும், ஆபத்து மரணம் வெளியேறட்டும், மரண விருதம் வெளியேறட்டும். நன்றி நன்றி. அபியானவர் செலாற்றிக் கொண்டே இருக்கிறார். அவை ஆசீர்வதிக்கிறார். கடவே என்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். இந்த காலத்திலே, இந்த நாளிலே என்னுடைய ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு இருக்கிறேன். என்னுடைய வல்லமைக்கு கரு உங்களை தாங்கி நிறுத்துகிறது. அமே அமே, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களை சுற்றி வருகிறேன், உங்களுடைய இல்லத்தை சுற்றி வருகிறேன். நிறைவாக்கிற ஜெபத்தை நான் கேட்கிறேன். நான் நோன்பை கேட்கிறேன், உபவாசத்தை எடுத்துக் கொள்கிறேன், அயராமல் ஜெபத்தை கேட்கிறேன். பாபா 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 தாபா லபா 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 தாபா தாபா லபா லபா. அம்மே ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார், என்னோடு இருக்கிறார், உடைய இல்லத்தை சுற்றி வருகிறார், அவையான செலாட்டி கொண்டே இருக்கிறார். அமே அமே, வல்லமே, உன்னதத்தை வல்லமே, எல்லா இருள் காலத்தை உடைக்கிறார், எல்லா தீமை காலத்தை உடைக்கிறார், எல்லா பலாப்பை உடைக்கிறார், எல்லா யாதியை உடைக்கிறார், உன்னோடு போராடுகிறே சத்ருவானவரை உடைக்கிறார், மனிதனை உடைக்கிறார். விடுதலை விடுதலை, இயேசு நாமத்தில் விடுதலை. அமே அற்புத விடுதலை, அற்புத விடுதலை, இயேசு நாமத்தில் விடுதலை, இயேசு நாமத்தில் விடுதலை, அற்புத விடுதலை பெற்றுக்கள், பெற்றுக்கள். ஆசீர்வதிக்கிறார் கடவுள், கேட்டு பெற்றுக்கள். அமே அமே அமே, விடுதலை விடுதலை. அமே மக்கள் நன்றி. மகிமை சாட்சி ஆலயத்தை இன்று சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களே நன்மைகள் நிரப்புங்க, வேண்டுதலை கேளுங்க, விண்ணப்பங்களை கேளுங்க. இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கும் போது அற்புத அடையாளங்கள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். தேவனுடைய தொடுகிறார், கடவுளுடைய தொடுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதி
நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி. இம்மட்டு எங்களை காத்து வருகிறே, எங்களோடு இருக்கிறே, எங்களை வழி நடத்தி வருகிறே. உமக்கு நன்றி. நன்மை தீமை அறிய எங்களுக்கு ஞானத்தை விட்டுகிறே. அம்மே உலகத்திலிருந்து எங்களை பிரித்துக் கொள்கிறே, பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிறே. அம்மே நன்றி. நீரே எங்களுக்கு வழிகாட்டுகிறே, நீரே எங்களுக்கு வழிகாட்டுகிறே, நீரே எங்களுக்கு ஆலோசனை கூறுகிறே. அம்மே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. இம்மட்டு எங்களுக்கு எந்த குறையில்லாதபடி மகிமை சாட்சி ஆலயத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை ஊழியர்களை காப்பாற்றி நடத்தி வருகிறேன். உயிருள்ள சாட்சிகளாக இதோ எழுப்ப போகிறேன், மனவாட்டிகளாய் எழுப்ப போகிறேன், அநேகர் நீதிமான்களாய் எழுப்ப போகிறேன். அம்மே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. உலக ஜனங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன், உலக நாடுகளுக்கு ஆட்சேபிக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். இந்நேரம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்நேரம் ஆசீர்வதிங்க, இந்நேரம் ஆசீர்வதிங்க. உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க, நீண்ட ஆயுசை போடுங்க. அம்மே வேண்டுதலை கேளுங்க, அம்மே நன்மைகளால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க 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 ஆண்டவரே. கொரோனா வைரஸை கண்டு பயந்திருக்கிறார்களோ, வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்களோ, அந்த நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே, வேலைகளை கொடுங்க ஆண்டவரே. அம்மே வேலை நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, நன்றியோடு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆமே நன்றி. எங்கள் கடலோர ஜனத்துக்காய் சோத்திரம். வேலைக்கு செல்லக்கூடிய நாட்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே படகு வள்ளங்கள் கடலுக்கு வேலைக்கு செல்ல அம்மே அந்த நாள் வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். கடலோர தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், கரையோர தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேக சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேறு வறுமையிலே வேதனையில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். அவர்களை நடத்துங்க ஆண்டவரே, அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. குருக்கள் கன்யர்களை ஆசீர்வதிங்க, எந்த யாதி வராமல் காத்துக்கொள்ளுங்க. அவர்கள் செய்கிற பணியை விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய அபிஷேக ஆற்றலை கொடுங்க, நீண்ட ஆயுசை போடுங்க, ஆசீர்வதிங்க. ஆமே நன்றி. எங்கள் கத்தோலிக்க சபையை எழுப்புதலை போடுங்க, எழுப்புதல். நீ வரப்போகிறீர் ஆண்டவரே, வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக எழுப்புதலை போடுங்க ஆண்டவரே. எழுப்புதலை பற்றி எறியட்டும். அம்மே அனைவரும் முழங்கால் போடட்டும், அனைவரும் ஆண்டவரை தொழுது கொள்ளட்டும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். அம்மே சபையெல்லாம் வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமே நன்றி நன்றி. நன்றியோடு செபிக்கிறேன் நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செல்லுவோம். இம்மட்டு நம்மை காத்து வருகிற இதோ தேவனுக்கு நன்றி. மோசேயோ ஆண்டவரை தடுத்து நிறுத்தினார். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்நாளிலமோ நாங்கள் திறப்பின் வாதலிருந்து இந்த உலகத்திற்காக, உலக ஜனத்திற்காக, கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக நாங்கள் திறப்பு நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீர் அழிக்காமல், இந்த ஜனங்களை நீர் அழித்து விடாமல் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அம்மே நன்றி நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.